சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். திரைகளது நாம் சந்திப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம் சார். நாடு தழுவிய அளவில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு அடிபணிந்து ஒன்றிய பாஜக அரசு அவங்களுடைய 3 பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறது. இப்போ அந்த மாணவர் அமைப்பினரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரும் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறாரு. மாணவர்கள் மீதான வழக்கு வாபஸ் பெறப்படும் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகையும் கொடுக்கப்படும்னு அரசாங்கம் ஒரு உறுதி கொடுத்திருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க தருணத்தை? இந்த உறுதி வந்து எழுத்துல வேணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க போல. அது வரைக்கும் எழுத்துல வேணும்னு சொல்லி கேட்கறாங்க போல. ஆனா இந்த போராட்டத்துடைய அடிப்படை நோக்கம் வந்து திசை மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து எந்த காரணங்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தப்பட வேண்டுமோ அந்த காரணங்களுக்காக துவங்கியது போல் தோன்றியது. ஆனால் இறுதியில் அந்த காரணங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் கடைசியில தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்றத முக்கியமான விஷயம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு சிம்டம், இந்த ஆட்சி அமைப்புல உள்ள அவலங்களுடைய ஒரு அடையாளம். அவர் போய் இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா இந்த அவலங்கள் எல்லாமே போயிருமா? அவர் போகணும், அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா தலைமை பொறுப்புல இருந்தாரு, அவர் நிச்சயமா பொறுப்பெடுத்து போகணும். ஆனா அது வந்து முக்கியமான கோரிக்கையா இருக்க முடியாது. அது வந்து தவிர்க்க முடியாத கோரிக்கை. அதோட சேர்த்து மற்ற கோரிக்கைகள் என்ன வந்திருக்கணும்? நீட்டில் உள்ள கோளாறுகள் அத்தனையும் வந்து சரிபடுத்தப்பட வேண்டும். இப்ப இவங்க வந்து தமிழ்நாடு அரசு அந்த காலத்துல இருந்து ரொம்ப சரியான முடிவெடுத்தாங்க. நீட்டே தப்பு, அதுதான் உண்மை. ஆனா இந்த மாணவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நீட்டு தவறுன்னு சொல்லல. நீட்ல உள்ள தவறுகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க ஃபைட் பண்ணாங்க. இப்ப அது கூட முக்கியமானதா இல்லாம போயிடுச்சு. முக்கியமானதா 3 தான் இருந்தது. ஒண்ணு வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். வேலை வச்சிட்டோம் பாத்தீங்களா? அது ஒரு நிச்சயமா பெரிய விஷயம் தான். அவ்வளவு லேசா இந்த கவர்மெண்ட்டை அசைச்சு பாத்திர முடியாது அப்படிங்கிற நிஜம்தான். அதை அசைச்சு பார்த்துட்டாங்க விஷயத்துல இவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அடுத்த 2வது கோரிக்கை என்ன? இந்த இதுல வந்து யாரு மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்போ அவங்க வந்து எழுத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வன்முறை நீங்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. யார் வன்முறையில ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அவங்க வச்சதுதானே வரிசை. இப்ப இந்திய நாடு சுதந்திர போராட்டம் அடைந்த போது பல பேருக்கு தெரியும், மாடசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். நீங்க கப்பலோட்டிய தமிழன் அதெல்லாம் உங்க தலைமுறை வந்து பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. கப்பலோட்டிய தமிழன் படத்துல வந்து வஉசிக்கு உறுதுணையா இருக்கிற பாத்திரத்துல வந்து ஜெமினி கணேசன் வந்து நடிச்சிருந்தார். அவர் பேர் வந்து மாடசாமி பிள்ளை. இந்த மாடசாமி பிள்ளை வந்து யாருன்னா, அவர் ரொம்ப ஏழை. அவருடைய சொந்தக்காரங்களும் சேர்ந்து அவர் நிலத்தை ஏமாத்திட்டாங்க. நிலத்தையோ ஏதோ ஒரு மோசடி பண்ணிட்டாங்க. அப்ப அதுக்காக ஒரு வழக்கு தொடர்றாரு. வழக்கு நடத்துறது கூட அவருக்கு பணம் இல்லை. அந்த சொந்தக்காரங்களுக்காக வாதிடுறவர் வந்து உலகநாத பிள்ளை, வஉசியுடைய தகப்பனார். அப்போ இவர் வந்து பரிதாபமா நிக்கிற பையனை பார்த்து, ரொம்ப இளைஞர் மாடசாமி பிள்ளை நிக்கிறத பார்த்து வஉசி வந்து கேட்க, என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறது. உடனே அவர் சொல்றாரு, இதுதான் சார் என்னுடைய பிரச்சனை, வா உனக்காக நான் வாதிடுறேன் சொல்லி வாதிட்டு அந்த கேஸை வந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு. அப்ப இவர் வந்து தன்னுடைய கடவுளாவே பாக்குறாரு, வஉசியை தன்னுடைய கடவுளாவே பாக்குறாரு மாடசாமி பிள்ளை. நன்றியதுங்கிறது சாதாரணம் இல்லை. அப்போ வஉசி நடத்தும் சுதேசி கப்பலுக்கு வந்து அடியில குண்டு வச்சிடலான்னு சில பசங்க வந்து திட்டமிட்டு அதே மாதிரி குண்டு வச்சுட்டாங்க. தன்னுடைய உயிரை திறனமா மதிச்சு இந்த மாடசாமி பிள்ளை வந்து கடலுக்கு அடியில போய் அந்த குண்டை வந்து செயலிழக்க வைத்தார். அந்த அளவுக்கு இவர் மேல விசுவாசம் இருந்தார். இந்த மாடசாமி பிள்ளை வந்து இந்த இவர் இந்த மாதிரி விசுவாசம் இருந்ததுல எதை காட்டுச்சு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போய்கிட்டு இருந்தது. அவங்களுடைய எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன். அதுல பிரிட்டிஷ்காரங்க ஒரு நிமிஷம் கூட தயங்கல. அவங்க சோசியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, பாராட்டத்தை இருந்தது. ஆனா எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப விடுதலைக்கு அப்புறம் பண்றாங்க. முதல்ல வந்து இது வந்து பொலிட்டிக்கலி கண்ட்ரோல்டு எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது வேண்டாம், நியோ லிபரல் கொண்டு வந்து பாலிட்டிக்ஸ் கண்ட்ரோல் இல்லாமலே பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த மாடசாமி பிள்ளையை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இவர் வந்து ஆஷ்துரையை வந்து சுட்டு கொண்டாரு அப்படின்னு சொல்லி வாஞ்சி ஐயர் மேல வந்து கேஸ் வந்தபோது இவரையும் அந்த கேஸ்ல சேர்த்து விட்டாங்க. அதனால பொய் கேஸ் போடுறதுங்கிறது நம்ம போலீஸுக்கு புதுசு கிடையாது. பிரிட்டிஷ்காரங்களே கத்துக் கொடுத்ததுதான். அந்த பொய் கேஸ் போட்டு அவர் வந்து என்ன பண்ணாங்க கடைசியில, எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நாடு சுதந்திரம் அடைஞ்சது. மாடசாமி பிள்ளை மாதிரி ஒரு ஆள் வந்து சுதந்திர வீரராக பவனி வரணும்ல.
ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, போர்க்குற்றங்கள் செஞ்சவங்களுக்கு வந்து நாங்க வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ஒத்துக்கிடணும். கிரிமினல் கேஸ் உள்ளவங்க மேல வழக்குகளை வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும்னு சொல்லி அதுக்கு இந்த புது அரசாங்கம் ஒத்துக்கிடுச்சு. அதனாலதான் உயிரோடு இருந்திருந்தால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்குள் நுழைந்திருக்க முடியாது. மாடசாமி பிள்ளை இந்தோனேஷியாவுக்கு தப்பிச்சு போறதுக்கு வஉசியும் வாவிஸ் ஐயர் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாண்டிச்சேரியில இருந்து அவர் தப்பிச்சு போனார். அவர் கடைசி வரைக்கும் வந்து சுதந்திர மனுஷனா இங்க வரவே முடியல. மாடசாமி பிள்ளை வந்து. அப்போ இது வந்து எதை காட்டுதுன்னா, இன்னைக்கு வந்து இவங்க வழக்குகளை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் கல்ல தூக்கி போட்டாங்களோ அவங்க மேலாம் வழக்கு வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்லி, இடைச்சர்களா ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டாங்கன்னா, யார வேணாலும் கல்ல தூக்கி போட்டாங்கன்னு காமிச்சிடலாம். இந்த ஒரு ஆபத்து ஓகே வந்து இதுல வந்து இருக்கு. அதனால ஓகே இது வந்து ஒரு வெற்றியாக காட்டப்பட்டாலும் கூட, இது முழு வெற்றியா நான் கருதல. ஓகே. நீங்க சொன்னது போல வந்து பாஜக இறங்கி வந்திருக்கு அப்படின்றப்பயே வந்து அது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலங்கள்ல நடந்த போராட்டங்களை வச்சு பார்க்கிற போது, அது விவசாய போராட்டமாக இருந்தாலும் சரி, அது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு எல்லையை பார்த்த பிறகுதான் அது அவங்களுடைய நடவடிக்கை மாற்றப்பட்டிருக்கு. குறிப்பா 2 வருடங்களாக போராடிய விவசாயிகள் அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய சட்டத்தை வாபஸ் பெற்றது பாஜக. அப்போ இந்த போராட்டத்தினுடைய விளைவு இது ஏன் பாஜக அடிபணிந்ததற்கான ஒரு காரணம் என்ன நினைக்கிறீங்க? மெயின் மெயின் காரணமா ஏன்னா என்னன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இன்டர்நேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ் சர்வதேச அளவில் இந்த போராட்டத்தின் இம்பாக்ட் என்னவா இருக்கும் தன்னுடைய அரசு மேல அப்படிங்கிறத பாஜக அரசு வந்து உணர்ந்திருக்கு. என்ன அழுத்தம் ஓகே. வரும்னு. ஏன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இதுல எல்லாம் மாணவர்கள், இளைஞர்கள் நடத்தின போராட்டம் எங்க போய் நின்னுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அடுத்து ஓகே. ராகுல் காந்தி உள்ள வந்தாரு. ராகுல் காந்தி உள்ள வந்ததுல காங்கிரஸ் இதுல வந்து பலமடையும் அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கும். அதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக அவங்க என்னென்னமோ அறிக்கையெல்லாம் விட்டு பார்த்தாங்க. மாணவர்களுடைய நேர்மையான போராட்டத்தை பொலிட்டிசைஸ் பண்ண பார்க்குறாரு. மாணவர்களை தவறாக வழிநடத்த பார்க்குறாருலாம் சொல்ல பார்த்தாங்க. அவர் மசியல. அப்போ இவங்க வந்து அ என்ன பண்ணாங்க, இத வந்து இப்படி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அனைத்து இந்திய அளவில இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி இத ஒரு முடிவு கொண்டு வந்துரணும். அப்ப முடிவு கொண்டு வந்துறதுக்கு ஒரு சின்ன பலி தானே. களப்பலி தர்மேந்திர பிரதான். அவர போ சொல்லிட்டா ஓகே. இப்போதைக்கு சரியா போயிரும். அப்படின்னு சொல்லி போ சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே. ஆனா தர்மேந்திர பிரதான் சொல்லும்போதே, அதாவது அ நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய சதிகாரர்கள் வந்து மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள வந்துரக்கூடாதுன்றதுக்காக, நான் ஆமா. பதவி விலகுறேன். அ தன்னுடைய தவறுகளுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகல. தன்னுடைய துறையில உள்ள ம். தவறுகளுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகல. இது முக்கியமான விஷயம். ஆனா தமிழ்நாட்டில இருந்து நீங்க குறிப்பிட்டது போல, தமிழ்நாட்டில இருந்து நம்ம வேறுபட்டு தானே இருக்கிறோம். நம்ம வந்து பேன் நீட்டுன்னு ஆமா சொல்றோம். நமக்கு வாய்ஸ் இல்ல. ஆனா நமக்கு வாய்ஸ் இல்ல. அனைத்து இந்திய அளவுல அவ்வளவு பலம் இல்ல. இப்ப எஸ்எஃப்ஐ எல்லாம் வந்து இது மாரி தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்களோ, அதே தான் எஸ்எஃப்ஐ ஆரும் சொல்றாங்க. இப்ப டெல்லியில போனபோது அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். எஸ்எஃப்ஐ அவங்க கூட சேர்ந்தாங்க, இந்த போராட்டத்துல. அவங்க சொல்லியிருக்கலாம் இதோட ம். நிப்பாட்டிறக் கூடாதுன்னு. ஆனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் இல்லை. ஓகே. காக்ரோச் ஓகே. ஜனதா பார்ட்டியுடைய தலைமை வந்து இவங்க சொன்னத கேட்கல. ஓகே. ஓகே. ஆனா இதுல இப்போ ஒரு பக்கம் தமிழ்நாட்டில இருந்து பார்க்கிற போது, இதுக்கு நமக்கு இத நம்ம வெற்றின்னு எடுத்துக்கிறதா? அல்லது எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த போராட்டத்த இல்ல சிஜேபியுடைய இத நான் போராட்டத்த எப்படி வெற்றியா நம்ம பார்க்கலாம்? எடுத்துக்கலங்க. அதாவது இது வந்து அறப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அல்ல. ஏன்னா அறப்போராட்டமே டைல்யூட் ஆயிடுச்சு. இதுல எது ஓகே. முக்கியமானது? இந்த போராட்டத்தில் எது முக்கியமானது? நீட்டில் உள்ள குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் தான் இவங்க ஆரம்பத்திலே சொல்லிரு நீட் தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லல. இவங்க வந்து. ம். ம். அதே வந்து இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சஃபிஷியன்ட்டா இல்லை. அப்படின்னு தான் காண்பிக்குது. மாணவர்கள் வந்து என்ன கேட்டிருக்கணும்? 10, 12 வருஷமா நீட் நடத்துறீங்களே, இந்த நீட்டுடைய இம்பாக்ட் கடைசி இது என்ன? இம்பாக்ட் என்ன? பணக்காரங்க தான் இன்னைக்கு வந்து டாக்டரா வர முடியுங்கிற ஒரு நிலைமைய தானே உருவாக்கி இருக்கீங்க. அப்ப எதுக்கு இந்த நீட்டு? எங்களுக்கு நீட் வேண்டாம். அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட் குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல. நீட்டுடைய குறைபாடுகள் வந்து நீக்கப்பட வேண்டும் சொல்லி அதான் முதல்ல பிரதானமா ஆரம்பிச்சது. ஆனா அடுத்து ம். வந்து எது மாறிடுச்சு? ட்ராக் மாறினது எங்க? தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் பண்ணணுங்கிறது முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்பட்டது. தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு சிம்டம். சிம்டத்தையும் நம்ம அட்டாக் பண்ணணும். அதுல சந்தேகமே கிடையாது. அவர் பொறுப்பேற்கணும். ஆனா அது வந்து துணை கோரிக்கையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எழுத்துப்பூர்வமா இப்ப கேட்கிறாங்கல்ல, எங்களுக்கு வந்து எங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த நீட்டின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டவங்களுக்கு காம்பன்சேஷன் குடுக்கணும். எழுத்துப்பூர்வமா கேட்கிற மாரி, இந்த லஞ்ச லாவணியத்துக்கு மேல நீங்க அ டெஃபினிட் டைம் ஃப்ரேமோட எங்களுக்கு சொல்லுங்க.
இந்த லஞ்ச லாவணத்தில் ஈடுபட்டது யாரு, இந்த லீக்கேஜுக்கு யார் காரணம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா? ஓகே அதை ஓகே. கேட்டிருக்கோம். ஆனா இதுல ஒருவேளை தர்மேந்திர பிரதான் பதவி விலக தாமதமானால் நாங்க வந்து பிரதான் மந்திரி மோடியும் பதவி விலக சொல்லுவோம் அப்படின்னு சிஜேபியினுடைய தலைவர் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அதனுடைய ஆமா, நீட்சியா இதை பார்க்கிறதா இல்ல பார்க்க முடியும். அதை பார்க்கலையா? நிச்சயம் பார்க்கணும். பிரதானிடமிருந்து பிரதான மந்திரிக்கு போவோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனுடைய நிச்சயம் பார்க்க முடியும். ஓகே. இனிமேல் இப்ப நாடாளுமன்றம் சுமூகமா நடக்கும்னு நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். ராகுல் காந்தியை எள்ளி நகையாடுவாங்க அங்க நாடாளுமன்றத்துல. ஏன்னா அவங்க வந்து தனிமைப்படுத்திட்டாங்கல்ல இப்ப ஓகே. வழக்கம் போல. சிஜேபியினுடைய வளர்ச்சியும் காங்கிரஸுக்கு ஒரு எப்படி பிஜேபிக்கு ஒரு பேக் ஃபயரோ அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு பேக் ஃபயர் தானே. சிஜேபியினுடைய ஆமா வளர்ச்சி அவங்களுக்கான முக்கியத்துவம். ஆமா ஆம் ஆத்மி பார்ட்டி ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டும் தானே நின்னாங்க. அது மாதிரி தான் இதுவும். ம். ஒருவேளை தனித்து ராகுல் காந்தி போராட்டம் கண்டதுக்கான காரணம் கூட இதுவாக கூட இருக்கலாமா? ஒருவேளை சிஜேபிக்குள்ள போய் ப்ரோடக்ட் பண்றதுக்கு பதிலா ஜந்தர் மந்தர் போறதுக்கு பதிலா தனியா போராட்டம் கண்டது அப்படின்றது. இல்ல அதனால இல்ல. அவர் வந்து அப்படியும் இருக்கலாம். அல்லது பிரதான் மந்திரி இது முன்னாடி வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்தும்போது இவங்கெல்லாம் வந்து ஏன்னா அவர் நடத்துன முக்கியமான தடியடி இதெல்லாம் பார்த்து பொங்கித்தானே அவர் வந்தாரு. அப்ப தன் பின்னாடி வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் இருப்பாங்க. காங்கிரஸ் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஓகே. இப்ப திமுக முதுகுல குத்துனாங்களே அது பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தானே. முதுகுல குத்தாம அண்ணன் போயிட்டு வரேன்னு கம்புடு போட்டு போயிருக்கலாம்ல. அது நாகரிகமா இருந்திருக்கும். ஆனா எப்படினாலும் என்ன போயிருவாங்க. அதான் பொலிட்டிக்கல் கால்குலேஷன். முதுகுல குத்துறோமோ, முதுகுல தட்டி கொடுத்துட்டு போறோமோ, போயிருவோம். நம்முடைய அரசியல் லாபத்தை மட்டும் தான் பார்ப்போம். அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் கால்குலேஷன். காங்கிரஸ் அதற்கு விதிவிலக்கு இல்லை. ஓகே. இதுல இந்த இப்ப தமிழ்நாட்டில இருந்து நம்ம பார்க்கிறதுன்றனால இங்க பொதுவா சிபி அலுவலகம் பால நிலத்தில் நடந்த போராட்டத்துல சில பேர் வந்து ஆளும் தரப்பு குறிப்பாக தமிழ்நாடு அரசை வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுல வந்து விஜயனுடைய பதில் என்னவாக இருக்கு, அவருடைய ஸ்டான்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்றது பல கேள்விகளை முன் வச்சு பேசியிருந்தாங்க. அது இங்க அரசியல் ரீதியாக பல பேசுபொருளா உருவாக்கி இருந்தது. நீங்க பாஜகவை எதிர்த்து தானே கேள்வி எழுப்பணும். ஏன் வந்து தமிழக அரசு நோக்கி கேள்வி எழுப்புறீங்க? தமிழக முதலமைச்சர் நோக்கி கேள்வி எழுப்புறீங்க? மோடி எதிர்த்து கேள்வி கேளுங்கன்னு தானே வந்திருக்கணும். அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல அவங்க தமிழ்நாடு ஆளுங்கட்சியை பத்தி கேள்வி கேட்டது என்னன்னா, நீங்க ஏன் மோடி எதிர்த்து கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் செயல்பட மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்கறாங்க. சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டு தான் சரியா போயிடுச்சா? அந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசை பத்தி பேரே சொல்ல மாட்டோம். நீட்டை எதிர்ப்பதுதான் எங்கள் நோக்கம்னு மட்டும் சொல்லுவோம். அதனாலதான் பாரதியார் அந்த காலத்திலேயே சொன்னார். கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி ஜனநாயகன் நினைப்பாரடின்னு சொல்லல அவரு. ஏன்னா அந்நியான ஜனநாயகன் வரல. இல்லைன்னா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு. ஓகே. இனிமேல் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ப்ரொடெஸ்ட் வந்து அ இருக்கும்னு எடுத்துக்கலாமா? களம் இல்ல இருக்கும். மறுபடியும் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ண விட மாட்டாங்க. எடுத்து வர முடியாதுன்னு இல்ல. கடினமானதாக இருக்கும். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.